இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து என்ன ஆலோசனை வழங்கியிருக்கு சார்? உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த கரூர் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றல் செய்யும் பொழுது பாராகிராஃப் 33ல் 3 நபர்கள் அடங்கிய கமிட்டி, அதாவது நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அடங்கிய கமிட்டியில் வந்து அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, the committee shall monitor the investigation transferred to the CBI and is at liberty to issue proper directions for the area in which the investigation is required to be carried out. இரண்டாவதாக, it shall monitor the investigation carried out by the CBI as directed. மூன்றாவதாக, the committee shall have the liberty to review the evidence collected by the CBI from time to time and supervise the investigation to ensure that it reaches its logical conclusion. நான்காவதாக, the committee may undertake an inquiry into the matter ancillary incidental to the Karur stampede which might be necessary to ensure fair, transparent and independent investigation into the matter as it deems fit. ஐந்தாவதாக, committee shall devise its own procedure as per the directions of the honorable former judge. ஆகவே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் எல்லா அதிகாரமும் 3 நபர்கள் அடங்கிய கமிட்டி, இந்த ஒரு கரூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயங்கள் எது இருந்தாலும் இந்த 3 நபர்கள் அடங்கிய கமிட்டி ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த கமிட்டி வந்து செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவுறுத்தினால் இன்று அந்த மனுக்கள் வாபஸ் வாங்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர் அவர்கள் பேசியது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று கூறியிருப்பதனால், அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்கள் வந்து சொல்லியிருப்பதனால் அந்த நீங்க என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ரைட்ஸ் பிரகாரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எந்த ரெமெடிஸ் வந்து சட்டத்தின் பால் உள்ளது என்பதனால் அந்த சட்டத்தின் பால் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் என்று இன்னைக்கு வந்து இந்த மனுவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தாக்கல் செய்ததை வந்து இன்று வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார்கள். அடுத்த கட்டமா வந்து கண்டெம்ட், அதாவது அவதூறு வழக்கு போடுவாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் இந்த கமிட்டியிடம் போய் முறையிட இது ஏற்கனவே திரு RS பாரதி அந்த மனுவில் சொல்லியிருக்காரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று. அதை தான் இன்று நீதிமன்றமும் சுட்டிக்காட்டியது. அவர் அந்த மாதிரி பேசியது என்றால் அது நிச்சயமாக ஒரு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிரானதாகும் என்பதை தான் நீதியரசர்கள் அதை சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வந்து நீதியரசர்கள் வந்து இந்த கமிட்டி ஏற்கனவே 3 நபர்கள் அடங்கிய கமிட்டிக்கு முழு பவர் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் டைரக்ஷன் கொடுப்பது உள்பட அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த பவர் இருக்கும் பொழுது இந்த மனு எப்படி நீங்க வந்து தாக்கல் செய்யலான்னு கேட்டதனால் அறிவுறுத்தின் பேரில் இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் வாபஸ் வாங்கி உள்ளது. நிச்சயமாக, ஏன்னா இது வந்து சாட்சிகள் பிற சாட்சியாக ஆகக்கூடாது. இது என்ன உச்சநீதிமன்றம் உத்தரவு, இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த அனைவரும் இதற்கு ஒன்றிணைய வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது, அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும். இதுதான் எண்ணம். எந்த முறையில் அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதை நீதியரசர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அந்த கருத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர்கள் கூறியுள்ளபடி இந்த கமிட்டிக்கும் அதே போல இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் முறையும் அணுகப்படும். தொடர்ந்து பேசுவதை அமைச்சர்கள் நிறுத்துவார்கள். நிச்சயமாக. இப்போ இது வந்து ஒரு வழக்கு, கெஜ்ரிவால் வழக்கு, நிறைய வழக்குகள் இருக்கிறது. அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கா இருக்கச்ச, அதுவும் வந்து ஒரு முதலமைச்சர், அதுவும் வந்து அவர் விட்னஸா இருக்கிறாரு. அவரு போய் வந்து அந்த விட்னஸஸ் வந்து நேரடியாக சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர் ஆதவ் அர்ஜுனா அவர் போய் வந்து ஒரு பிரஸ்ல வந்து ஒரு நேரேட்டிவா செட் பண்ணி அப்படின்னு சொல்றது, அது வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் அவருடைய எவிடன்ஸ் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது, அதே போல விட்னஸஸ் ஏற்கனவே கொடுத்த எவிடன்சஸ் ரெக்கார்டா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது.
இந்த மனுவில் இன்று நீதிபதிகள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். அதற்கேற்ற போல நீதிபதிகள் 61 பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.